பட்ஜெட் 2025 சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் February 1ஆம் தேதி வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் வந்து ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமீபத்தில் வந்து அந்த ரிப்போர்ட்கள் மூலமாக 2-3 விஷயங்கள் வந்தது. என்ன அப்படின்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து 2% ஜிஎஸ்டி வந்து குறைக்க போகிறதா வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவியை பற்றி வந்து கடந்த சமீபத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்களாகவே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கடந்த 2024 வரைக்குமே வந்து ஒட்டுமொத்தமாக 2% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதான் ஈவியோட சேல்ஸ் அந்த ஒரு சதவீதம். அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இயர் 2030க்குள்ள கண்டிப்பாக 9% வந்து ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கணிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2% கண்டிப்பாக அடுத்தடுத்த வருடங்களுக்கு இன்னும் உயரக்கூடும் அப்படின்ற மாதிரிமே வந்து கணிச்சிருக்கிறாங்களாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேசோலின் அதுக்கப்புறம் வந்து டீசல் இதை பயன்படுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17% வந்து 2024 வந்து வெஹிக்கிள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 14 மில்லியன்ல இருந்து 11.6 மில்லியன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 51% வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக புதிய கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த growth அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ள ஒரு 5% வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 2030 ஃபினான்ஷியல் இயர் அந்த டைமிங்ல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து கண்டிப்பாக உயரக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.8% 2025 to 26 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் 10% வந்து பார்த்தீங்கன்னா 2027க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சிருக்காங்க. 2030க்குள்ள 2 வீலர் பேட்டரி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அது வந்து 20% வரைக்கும் 2030 வரைக்குமே வந்து கண்டிப்பாக உயரக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாரதி மொபிலிட்டி எக்ஸ்போ இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்தியாவோட ஆட்டோமோட்டிவ் வந்து மார்க்கெட்ஸ் வந்து இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க கணிச்சிருக்கிறாங்க. இது எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லியா வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு எக்கானமி எல்லாமே. ஸோ இதனால வந்து கண்டிப்பா இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்ன்றதுமே அவங்க கெஸ் பண்றாங்க.